பட்டணத்துக்கு வந்தார். அங்கே படுக்கையில் கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரர்களில் சிலர், இவன் தேவதூஷணம் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர் நினைவுகளை அறிந்து, நீங்கள் உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு என்று சொல்வதா, எழுந்து நட என்று சொல்வதா, எது எளியது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்றார். உடனே அவன் எழுந்து தன் வீட்டுக்கு போனான். ஜனங்கள் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு, மனுஷனுக்கு இப்பேற்பட்ட அதிகாரத்தை கொடுத்தவராகிய தேவனை மகிமைப்படுத்தினார்கள். கவனிங்க, இந்த பகுதியில மத்தேயுல இந்த பகுதியில இது மத்தேயு எழுதுறார். இதே பகுதி மார்க் 2ஆம் அதிகாரத்துல வருகிறது. தெரியும், மார்க் 2ஆம் அதிகாரத்துல இதே பகுதி வருகிறது. அது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி வரும். எப்படின்னா 4 பேர் போனாங்க, வீட்டை திறப்பு என்ன பண்ணாங்க, திறந்தாங்க, மேற்கூரையிலிருந்து என்ன பண்ணாங்க, அவங்கள இறக்குனாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வரும். அப்போ வேதத்துல இந்த 4 காஸ்பல் 4 விதமான பேர்கள் இயேசுவுடைய சுவிசேஷத்தை என்ன பண்றாங்க, அறிவிச்சாங்க. அந்த ஒவ்வொரு அற்புதத்தையும் ஒவ்வொரு விதமா என்ன பண்றாங்க, ஒவ்வொரு காரியத்தை ப்ரமோட் பண்றாங்க. கவனிங்க, மத்தேயு அவர் யாருக்கு எழுதுறாரு அப்படின்னா, யூதர்களுக்கு என்ன பண்றாரு, எழுதுறாரு. ஏன்னா யூதர்கள் மிகுந்த சடங்காச்சாரம் உடையவர்கள். ஏதோ தேவனை மாத்திரம்தான் என்ன பண்ண முடியும், அவர்கள் தேவன் என்று சொல்லி அவருக்கு மாத்திரம்தான் என்ன பண்றாங்க, அவருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இயேசுவே தேவனா என்ன பண்ண ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆகவே மத்தேயு அவர் ஒரு மருத்துவர், அதே யூதரு மாத்திரமல்ல, அவர் யூத கலாச்சாரத்தை தெரிந்தவர். ஆகவே அவர் ஒரு காரியத்தை ப்ரமோட் பண்றாரு, யூதர்களுக்கு, இஸ்ரவேலுக்கு, அந்த ஆசாரியர்களுக்கு, அந்த லேவியர்களுக்கு ஒரு காரியத்தை ப்ரமோட் பண்றாரு. என்னன்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை இந்த மத்தேயின் வாழ்வாக என்ன பண்றாரு, வெளிப்படுத்துகிறார். ஆனா அதே நேரத்தில் மார்க் அது ஜென்டையருக்கு எழுதுது. அதாவது அது புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டது. யாருக்குங்க? புறஜாதிகளுக்கு. முதல்ல எழுதின காஸ்பல் மார்க் காஸ்பல் தான் முதல் எழுதப்பட்டது. அதுக்கு பிறகுதான் மத்தேயு, அதுக்கப்புறம் தான் லூக்கா, அதுக்கப்புறம் தான் ரொம்ப பிறகுதான் என்ன பண்ணுது, யோவான் சுவிசேஷம் எழுதப்பட்டது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில். அப்போ முதலாவது எழுதப்பட்ட அந்த மார்க் காஸ்பல்ல பாத்தீங்கன்னா, அது புறஜாதிகளுக்கு எழுதப்பட்டது. அதாவது நான் இஸ்ரேல்ஸ், நான் ஜூடஸ், அதாவது இஸ்ரேல் அல்லாதவர்களுக்கு, இஸ்ரேல் அல்லாத யூதர் மக்களுக்கு என்ன பண்ணுது, யூதர் அல்லாதவர்களுக்கு எழுதப்பட்டது. அப்போ அவர் ஒரு காரியத்தை யூதர்களுக்கு எழுத சொல்ல, யூதருக்கு அல்லாதவர்களுக்கு எழுத சொல்ல என்ன சொல்றாரு, இந்த காரியத்தை ஒரு விசுவாசத்தை குறித்து ப்ரமோட் பண்ற மாதிரி அதுல என்ன பண்றாரு, எழுதுறாரு. இதுல மார்க்ல சொல்லும் போது இதே சம்பவத்தை விசுவாசத்தை குறித்து ப்ரமோட் பண்றது குறித்து என்ன பண்றாரு, விசுவாசத்தினாலே தேவன் எப்படியாய் மன்னிக்கிறார், விசுவாசத்தினாலே எப்படியாய் அற்புதம் செய்கிறார் என்பதை குறித்து அதை என்ன பண்றாரு, ப்ரமோட் பண்ணி காட்டுறாரு. இங்கே வரும்போது இது இஸ்ரேல் மக்களுக்கும் யூத மக்களுக்கும் எழுதப்பட்டது அப்படின்னாலே, இங்கு சொல்லும் போது அதை எதை குறித்து காட்டுறாருன்னா, அவரு இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை இந்த இஸ்ரேல் மக்களுக்கும் யூத மக்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற அர்த்தத்தில் என்ன பண்றாரு, தெரிவிக்கிறார். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நம்ம இதுல ஒரு 3 காரியத்தை பார்க்க போறோம். என்ன காரியம் அப்படி என்று பார்க்கும்போது, இப்போ முதல்ல நமக்கு ஒரு காரியத்தை அறியணும். முதல்ல நமக்கு ஒரு காரியத்தை அறியணும். கவனிங்க, என்ன காரியத்தை அறியணும் அப்படின்னா, பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம்
அதிகாரத்தை இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? பெற்றுக் கொண்டிருக்கிறாரு. பூமியிலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு, தேவனுக்கு எப்படி உண்டோ அதே அதிகாரம், பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த இடத்துல அதான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? திமிர்வாதக்காரன் நோக்கி, திடன்கொள், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அப்பொழுது வேதபாரகர் சிலர், இவன் தேவ துஷ்டன் சொல்லுகிறான் என்று தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, உள்ளத்துல சொல்றாங்க, அவங்க வாய் திறந்து பேசல. ஆனா இயேசு என்ன பண்றாரு? அவன் உள்ளத்துல நினைச்சாங்க பாருங்க, உள்ளத்துல சொன்னாங்க, வாயை விட்டு சொல்லல. நினைச்சவங்க அவங்க நினைவுகளை அறிந்து உங்கள் இருதயங்களில் பொல்லாதவைகளை சிந்திக்கிறது என்ன? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுதா, எழுந்து நட என்று சொல்லுதா? எது எளியது? பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். சொல்லுங்க, நீங்கள் அறிய வேண்டும். முதலாவது பாத்தீங்கன்னா, யூதரானாலும் சரி, மற்ற யாரானாலும் சரி, நமக்கு ஒரு காரியம் தெரியணும். இயேசு கிறிஸ்து பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவரா என்ன பண்றாரு? இருக்கிறார். இருந்தா இருக்கிறார், இருக்க போகிறார். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இருந்தா இருக்கிறார், ஆமா, இருக்க போகிறார். அல்லேலூயா. ஆமா, இயேசு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அடிக்கடி சொல்ற வார்த்தை. ஏன் அதுனா, நேற்று எப்படி பாவங்களை மன்னிச்சாரோ இன்றைக்கும் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறாரு, நாளைக்கும் பாவங்களை மன்னிக்கிறவராய் இருக்கிறாரு. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களுக்கு ஒரு காரியம் அறிய வேண்டும். அன்றைக்கு எப்படி அந்த திமிர்வாதக்காரன் பேரலைஸ் மேனுக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை அவர்களுக்கெல்லாம் அறிய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பாவத்தை மன்னித்தாரோ, இன்றைக்கும் நம் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் யாரு? இயேசு. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப இயேசு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிகிறோமோ, அப்போது பாருங்க, வேதத்தில் சொல்லப்படுகிறது, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நல்ல இருதயமா இருக்கிறது, நல்ல சிந்தனைகள் உடையவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு உலக மக்களுக்கு அவங்க இருதயம் கெட்டதா இருப்பதற்கு காரணம் என்ன? அவங்க இருதயம் பொல்லாததா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன இல்லைங்க, இயேசு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் என்பதை அவங்க ஏற்றுக்கொள்ளல. அதான் வேதம் சொல்லுது, அப்படி ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கு உங்க இருதயங்களை பொல்லாதவர்களை சிந்திக்கிறது என்ன? அப்ப நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம், நம்முடைய நினைவு, நம்முடைய சிந்தனை எல்லாம் நல்ல விதமா, நல்ல இருதயமா இருக்க வேண்டும் என்றால், முதலாவது நமக்கு ஒரு காரியம் தெரியணும். இயேசுவாலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராய் இருக்கிறாரு. சொல்லுங்க, பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராய் இருக்கிறாரு. அல்லேலூயா. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. இந்த அதிகாரத்தை அவர் எப்படி பெற்றுக்கொண்டாரு? அவர் மனுஷனாய் இந்த பூமியிலே வந்தபடியினாலும், அவர் பாவமற்றவராய் வாழ்ந்தபடியாலும், மற்றும் அவர் நமக்காக சிலுவையிலே மரித்தபடியாலும், அவர் சிலுவையிலிருந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினபடியாலும், அவர் என்ன பண்றாரு? இப்பேற்பட்ட அதிகாரத்தை, தேவனுக்கே உண்டான அதிகாரத்தை தனக்கு என்ன பண்றாரு? பெற்றுக்கொண்டவராக இருக்கிறாரு. இருந்தவர் ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப இயேசு ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி இயேசு இன்றைக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராய் என்ன பண்றாரு? இருக்கிறாரு. அப்படி இருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு எப்போ அவர் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராய் இருக்கிறார் என்றதை நாம அறிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. சொல்லுங்க, நாம அறிய வேண்டியது அவசியமா இருக்குது. ஏன் அறியணும்? அறிஞ்சாதான் நம்மால என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும். அறியலன்னா என்ன பண்ண முடியாது? கேள்விப்படலன்னா என்ன பண்ண முடியாது? விசுவாசிக்க முடியாது. அப்ப விசுவாசித்தாதான் என்ன பண்ண முடியும்? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கலன்னா என்ன பண்ண முடியாது? பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்போ ஒரு காரியத்தை இயேசு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவராக இருக்கிறார் என்று நாம் எப்ப அறியறோமோ அப்பொழுதே நாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம். எப்ப விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுதே நாம் என்ன
எடுத்துக் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஏன்னா மன்னிப்பு ஏற்கனவே கொடுத்துட்டுங்கிறார். அந்த மன்னிப்பு என்ன பண்றான்? சிலுவையின் மூலமாக, அவர் மூலமாக, அவர் நாமத்தின் மூலமாக, கல்வாரியின் மூலமாக, ரத்தத்தின் மூலமாக உனக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த மன்னிப்பை நீங்க என்ன பண்றீங்க? அதை அறியும் போது, அதை விசுவாசிக்கும் போது நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடையதான் எடுத்துக் கொள்ளுகிறீங்க. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போ நீங்க அந்த மன்னிப்பை எடுத்துக் கொள்றீங்களோ அப்போதே உங்க வாழ்க்கையில சுகம் ஆள போகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. சுகம் என்ன பண்ண போகுது? ஆள போகுது. ஆரோக்கியம் உங்களை ஆள போகிறது. பலன் உங்களை ஆள போகிறது. நீங்க என்ன பாவம் மன்னிக்கப்படாத போது ஒரு மனுஷன் வந்து பேரலைஸா இருக்கிறான். அவனால என்ன பண்ண முடியல? இயக்க முடியல, நடக்க முடியல, பேச முடியல, செயல்பட முடியல. ஆனா எப்ப பாவம் மன்னிக்கப்பட்டதை அறிந்தானோ அப்ப சுகம் அடைகிறான். அவனால எல்லாம் செய்ய முடிகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. பாவம் மனுஷனை கட்டி போட வைக்கிறது, செயல்படுவதை தடுக்க செய்கிறது, அவன் நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு தடையா இருக்கிறது. ஆனால் தேவனுடைய மன்னிப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுது? சுகத்தை தந்து நம்முடைய வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வருகிறது? செயல்பட செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுகிறது? நடமாட செய்கிறது. தேவனுக்கு என்று வாழ செய்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு காரியத்தை உங்களுக்கு புரியணும். இயேசுவினாலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர். சொல்லுங்க. இயேசுவினாலே பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில நேரத்துல பாருங்க, இந்த ஜெனரலான நாலேஜ் வந்து சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு என்னங்க இருக்கும், இல்லாம இருக்கான்னு சொல்ல முடியாது. நான் இஸ்ரேல்ஸ்க்கும் இருக்கும், மற்றவங்களுக்கும் ஜனங்களுக்கும் இருக்கும், கிறிஸ்துவ அல்லாத மக்கள் கூட என்ன பண்ணுங்க இருக்கும். தெரியும் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உடையவர் தான். ஆமா ஆமா தெரியும். ஆனா அந்த அதிகாரம் உடையவர் இருக்கிறார் என்று தெரிந்தா மட்டும் போதாது. ஆனா இந்த இடத்துல எப்படி அந்த அதிகாரத்தை, அந்த மன்னிப்பு அவன் பெற்றுக்கொண்டானா? விசுவாசத்தின் மூலமா தான் என்ன பண்ணான்? பெற்றுக்கொண்டான். நிறைய பேருக்கு தெரியும், ஆனா தெரிந்தா மாத்திரம் போதாது. அதற்கு மேலாக நாம் என்ன பண்ணோம்? அவர் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் என்பது அவருக்கு தெரியும். ஏன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறாரா அறியும் போதுதான் அவங்களால என்ன பண்ண முடியும்? விசுவாசிக்க முடியும். பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் மாத்திரமல்ல, நம்முடைய ஒவ்வொரு பாவங்களையும் மன்னிக்க அவர் விருப்பமா இருக்கிறார், சித்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீ பாவத்தோடு கூட வாழ்வது தேவனுக்கு சித்தமே அல்ல. சொல்லுங்க. பாவத்தோடு வாழ்வது சித்தமே அல்ல. நீ பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய பாவத்தை மன்னிக்க அவர் பிரியப்படுகிறாரு. சொல்லுங்க. உன்னுடைய பாவத்தை மன்னிக்க அவர் பிரியப்படுகிறார். அதற்காக கல்வாரி சிலுவையிலே கிரயம் கொடுத்துட்டு ரத்தத்தை செஞ்சுட்டு. இப்ப அந்த கிரயத்தை, அந்த ரத்தத்தின் மூலமான மன்னிப்பை எப்படி எடுக்க முடியும்? அறிந்தால் மாத்திரம் போதாது. எனக்கான மன்னிப்பை நான் என்ன பண்ண போறேன்? விசுவாசத்தினாலே எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி இந்த இயேசுவை நீங்கள் விசுவாசிக்கும் போது எப்படி அந்த பேரலைஸ் மனுஷனுக்கு எப்படி வந்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டானோ, நீங்களும் பாவ மன்னிப்பை என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க. எல்லாம் என்னோட பிரசவம். இயேசுவே, நீர் என் பாவங்களை மன்னிக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறேன். ஆகவே சிலுவையிலே எனக்காக மரித்தீர், எனக்காக ரத்தம் சிந்தினீர், எனக்காக பாடுபட்டீர், எனக்காக உயிர்த்தெழுந்தீர். நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் என்று விசுவாசிக்கிறேன். இப்போதே என் பாவங்களுக்கு நான் மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க. என் மன்னிப்பை எடுத்துக் கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. Right now in the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே I receive my forgiveness. சொல்லுங்க. என்னுடைய மன்னிப்பை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். சொல்லுங்க. என்னுடைய மன்னிப்பை நான் எடுத்துக் கொள்ளுகிறேன். ஆமென். அவ்வளவுதான். இந்த பிரேயர், இந்த விசுவாசம் உங்களுடைய எல்லா விதமான பாவத்தையும் கேன்சலேஷன் பண்ணிடும். எல்லாத்துக்கான பாவத்தை என்ன பண்ணிட? கேன்சல் பண்ணி
ஒரே நிமிஷத்துல உங்களுக்குள்ள என்ன பண்ண முடியும்? மன்னிப்பை எடுத்துக்கொள்ள முடியும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் பெற்றவர் என்பதை முதலாவது அறிய வேண்டும். இரண்டாவது, பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் வியாதிகளையும் குணமாக்குறார். அவர் பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரம் அல்ல, வியாதிகளை என்ன பண்றாரு? குணமாக்குறார். எப்போதெல்லாம் பாவத்தை மன்னிக்கிறாரோ அப்போதெல்லாம் பாவத்தினால் உண்டான வியாதியையும் என்ன பண்றாரு? குணமாக்குறவராய் இருக்கிறாரு. நீங்க பாருங்க, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்குவேன்னு சொல்றேன். சங்கீதம் 103 சொல்றாரா? மத்தேயு 8ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிக்கலாம். அவனுடைய பாவங்களை எல்லாம், பாடுகளை எல்லாம், குற்றங்களை எல்லாம் மன்னித்து நோவுகளை எல்லாம் என்ன பண்றாரு? குணமாக்குறார். அவர்தாமே பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி இறைவேற்படி இப்படி. அப்போ தேவன் என்ன செய்யறாரு அப்படின்னா, பாவங்களை மன்னிக்கும் போது பாவத்தினால் உண்டான வியாதியை குணமாக்குறாரு. எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? சில நேரத்துல பாருங்க, வியாதி பாவத்தினால் வரும். எல்லா வியாதியும் பாவத்தினால் வருது நான் சொல்ல மாட்டேன். சில வியாதிகள் பாவத்தினால் வரும். பாவத்தினாலே வருகிற வியாதிக்கு என்ன மருந்து எடுத்தாலும் என்ன பண்ணாது? குணமாகவே குணமாகாது. அதுக்கு ஒரே மருந்து பாவ மன்னிப்பு தான் பெரிய மருந்து. இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க நிறைய இடத்துல பார்க்கலாம். அவர் என்ன சொல்ற? மூப்பர்களை அனுப்புவேன், அவன் எண்ணெய் பூசி அவளுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. அவன் பாவம் செய்திருந்தா மன்னிக்கப்படும், அவன் வியாதி என்ன பண்ணோம்? சுகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சொல்லுதுங்க? யாராவது சொல்லுங்க. மூப்பர்களை சொல்லுங்க. எங்க சொல்லுது? சொல்லுங்க. டேஞ்சரா சொல்லுங்க. நீ கேட்டா என்ன சொல்லுங்க? இந்த சைடு சொல்லுங்க. மாஸ்டர்மா சொல்லுங்க. மூப்பர்களை அனுப்புவேன், அவன் பாவம் செஞ்சா மன்னிக்கப்படும், அவன் எண்ணெய் பூசி அவனுக்கு ஜெபம் பண்ணுவாங்க. எங்க வரும்? யாக்கோபுல வர மாஸ்டர்மாக்கு கரெக்டா வாசிங்க பாருங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் வசனம் சொல்லணும். இது எங்க இருக்குதுன்னு பார்க்கணும். சில பேர் கிச்சன்ல என்ன பொருள் இருக்குது, எங்க இருக்குதுன்னு பழக்கத்தை டக்கு டக்குன்னு எடுப்பாங்க. சில பேருக்கு அந்த பழக்கமே இருக்கு. எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். பாவம் மன்னிக்கப்படும். பாத்தீங்களா? இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கர்த்தர் வியாதியை குணமாக்குறாருன்னா பாவத்தை மன்னிக்கிறார். பாவத்தை மன்னிக்கிறாருன்னா வியாதியையும் என்ன பண்றாரு? குணமாக்குறார். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ சிறந்தரமான வியாதிகள் பாவத்தினால வரும். அதுக்கு ஒரே மன்னிப்பு என்னதுங்க? மன்னிப்பு தான் அதுக்கு மருந்து. ஒரு ஆமென் சொல்லுவாங்க. எல்லா வியாதியும் பாவத்தினால வருதுன்னு சொல்ல மாட்டேன் நானே. சில நேரத்தில் என்ன பண்ணாங்க? தூங்காம இருக்கிறதுனால சில பேருக்கு என்ன பண்ணணும்? பிரச்சனை வரும். சில பேர் சாப்பிடாம இருக்கிறதுனால சில பேருக்கு என்ன பண்ணாங்க? பிரச்சனை வரும். சில நேரத்துல பாருங்க, சிலருக்கு பனி ஒத்துக்காது. பனியில போனா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சீதோஷ்ண நிலை ஒத்துக்காதனால சில வியாதிகள் வரும். இதெல்லாம் பாவத்துல வந்துடுச்சு. சில நேரத்தில் ஜெம்ஸ் நல்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால ஒரு என்ன வந்துச்சு வச்சுக்க, அது பாவத்தினால வருதுன்னு சொல்ல முடியாது. சிலது மட்டும்தான் அது நான் சொல்றேன். அதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லா வியாதியும் பாவத்துக்கு காரணம் கிடையாது. சில நேரத்தில் நம்ம அறிவீனங்கள் நிமித்தமாக, முட்டாள்தன நிமித்தமாக, வாசலை திறக்கிறது நிமித்தமாக சில காரியங்கள் நடக்கலாம். அதெல்லாம் பாவத்துல வந்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் பாவத்தினாலே வருகிற பிரச்சனைகளுக்கு பாவம் மன்னிப்பு மாத்திரம் தான் சுகத்தை கொண்டு வர முடிய வழிய வேற எந்த இடத்துல நம்ம சுகத்தை கொண்டு வரவே முடியாது. எத்தனை பேருக்கு விலகணும்னா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல சொல்றாரு, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்வது எளிதா, எழுந்து நடமாட என்று சொல்வது எளிதா.
ஆண்டவர் நான் என்ன பாவம் செஞ்சேன் பழுப்பு கேட்பாங்க. ஆண்டவர் பாவத்தை மன்னிப்பாருங்க. நான் என்ன பாவம் செஞ்சேன், நான் என்ன பாவம் செய்யறேன் அப்படின்னு. சுகம் வேணும், சுகத்துக்காக ஜெபம் பண்ணி ஏற்றுக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு எது எளிது அப்படின்னா சுகமாக்குற என்று சொல்றது எளிது. ஆனா ஒரு காரியம் உங்களுக்கு தெரியணும், ஆண்டவர் சுகமாக்குறாருன்னா ஒருவேளை அந்த வியாதி பாவத்தினால வந்திருந்தா ஆண்டவர் அந்த பாவத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இது மாத்திரம் இல்ல பாருங்க, பாவத்தை மன்னிக்கிறாருன்னா வியாதியையும் என்ன பண்றாரு, குணமாக்குறவராக இருக்கிறாரு. ரெண்டுமே ஒரே பேக்கேஜ் தான். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒண்ணு செஞ்சு ஒண்ணு செய்யாம என்ன பண்ண மாட்டாங்க, இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப சுகத்தோடு வாழ்வதற்கு பாவ மன்னிப்பு அவசியம். இதுதான் சுகத்தோடு வாழ்வதற்கு என்ன வேணுங்க, பாவ மன்னிப்பு. பாவம் செஞ்சு நீங்க பண்ணல, பாவம் செய்யன்னு சொல்லி நான் என்ன பண்ண ப்ரமோட் பண்ணல, பாவம் செய்யக்கூடாதுதான். ஆனா பிரதாத்துல ஏமாந்துடுறோம், விசுவாசிக்கு இடம் விட்டுறோம், வஞ்சிக்கப்பட்டுறோம், ஆசைப்பட்டுறோம், இச்சையை தந்துட்டுறோம், பாவத்தை செஞ்சிடறோம். ஆனா பாவத்திலே நீங்க வாழக்கூடாது. ஒரு மன திருப்புதல் உண்டாகும், ஐயோ தப்பு பண்ணிட்டோமே, இனி நான் என்ன பண்ண, இப்படி வாழக்கூடாது, நான் கடவுளுடைய பிள்ளையாச்சு, என்ன ஸ்தானத்துல வச்சுக்கிறாரு, நான் இப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறேன். உடனே நம்ம என்ன பண்ணோம், மனம் திரும்பி பாவ அறிக்கையை செஞ்சு தேவனிடத்துல மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது அது வெறும் மன்னிப்பு மாத்திரமல்ல, நம்முடைய சரீரத்துக்கு ஒரு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு என்ன பண்ணுறது, தருகிறதாய் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ரெண்டு காரியம் நடக்குது. கர்த்தர் பாவத்தை மன்னிக்கிறது எந்த அளவுக்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறாரோ, உன்னை குணமாக்குறதற்கும் சித்தம் உள்ளவராக இருக்கிறாரு. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்னத்தை அடிக்கடி சின்னத்தை வியாதி பண்ணிக்கலாம், கொஞ்ச நேரம் நிமிர்ந்து பாருங்க, ஏன் இந்த வியாதி வாழ்க்கையில வருது, ஏன் இந்த பிரச்சனை வருது. தேவனோட சமூகத்துல போங்க. தேவனுக்கு பிடிக்காத நான் வாழ்க்கையில இருக்கிறானா, இதுல இருந்து நான் மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்குதா, இது சில காரியங்களை விட்டுவிட வேண்டியது அவசியமா இருக்குதா, சில காரியங்களுக்கு கீழ்ப்பட வேண்டியது அவசியமா இருக்குதா, சில காரியங்கள் தேவனுக்காக செயல்பட வேண்டியது அவசியமா இருக்குதா. ஒரு கமிட் ஆகுங்க தேவனோடு கூட ஒரு நல்மனம் பொருத்தி பாருங்க. நிச்சயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அந்த வியாதியை வாழ்க்கையில முற்றிலுமா என்ன பண்ணுவாரு, எடுத்து போடுவார். கரங்களை தட்டி கட்ட நாமத்தை மகிமைப்படுத்துங்க. சில பேர் எப்ப பார்த்தாலும் மாத்திரை மருந்து ஊசி, எப்போதும் மாத்திரையும் மருந்து ஊசி, எப்போ வந்தாலும் மருந்து வேணும், எப்போ வந்தாலும் மாத்திரை வேணும், எப்போ வந்தாலும் டாக்டர் போகணும், ஊசி போகணும். இது போட்டா தான் என் வியாதி போகணும் மைண்ட் செட் வச்சு. இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கு டாக்டர் எடுத்து ஓடிங்கன்னா டாக்டருக்கும் மருத்துக்கும் என்ன பண்ணுது, ஓடிக்கணும் வந்துட்டாங்க. சின்ன சின்ன காரியத்துக்கு விசுவாசிங்க. எல்லாத்துக்கும் சில பேர் நம்ம டாக்டர் ஓடிக்கணும், மருந்து மாத்திரை டாக்டர் ஓடு, ஜோனா ஓடு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும், ஜாப் பண்ணுவோம், கொஞ்ச நேரம் அறிக்கை பண்ணுவோம். இதுதான் ஒரு ஆமென் சொல்லுங்க. வீட்டிலேயே ஒரு கஷாயம் எடுத்துப்போம், ஒரு சோத்திரம் பண்ணி சாப்பிடுவோம். நிறைய பேர் ஒண்ணுக்கு போய் டாக்டர்கிட்ட மருந்து போட்டு அவன் கொடுக்குற மாத்திரை பெரிய அலர்ஜி ஆகி 10ஆம் ஆயிடுது. எப்போ டாக்டர் பரிகாரி நல்லது, மருத்துவர் நல்லது, விஞ்ஞானிகளுக்கு வைத்தியம் வேண்டியதுதான். ஆமா சொல்ல கேட்டது, விஞ்ஞானி வைத்தியம் சொல்லிட்டு தான் ஐயா, அப்ப வைத்தியமே வச்சிருக்குது. அப்ப ஏச விட்டுருங்க, வசனத்தை விட்டுருங்க. வசனம் சொல்லுது, என் வார்த்தை மருந்தா இருக்கிறது, என் வார்த்தை ஔஷதமா இருக்கிறது, என் வார்த்தை உடம்புக்கெல்லாம் ஆரோக்கியமா இருக்குதுன்னு சொல்லுது. அவர் தமது வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குறான்னு சொல்லுது. நீ எதை பேசுறியோ அதை பெற்றுக்கொள்ளுவேன்னு சொல்லுது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், விசுவாசத்தை பேசணும், வசனத்தை பேசணும். வார்த்தையை என்ன பண்ணுவோம், அவர் வார்த்தையை அனுப்பி அழிவுக்கு தப்பு வைக்கிறார் என்று சொல்லுது. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுவோம். இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. புதிய வருஷத்துல ஒரு தீர்மானம் எடுக்கணும். இந்த வருஷத்துல நான் டாக்டருக்கே போகாத அளவுக்கு இருக்கான சொல்லுங்க. எந்த பிரச்சனையும் டாக்டர் போகாதவரை என்னை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி ஒரு ஆண்டவர்கிட்ட ஒரு கமிட், இப்படி ஆண்டவர்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணிக்கங்க. நான் டாக்டருக்கு போகாம ஆண்டவரை என்னை காத்துக்கொள்ளுங்க. நான் எதுக்கு அதுக்காக டாக்டர் வீட்டுக்கே முத்திரை வைக்க
வச்சுக்காங்க. சில நேரத்துல வச்சா குடி சரிச்சா வட்டணும். டாக்டர்கிட்டே போக மாட்டேன். சிலது போனாதான் செய்யணும், போய் குறைங்க. விசுவாசம் தான் சுகமாகும். விசுவாசத்தோட மருந்தாக எடுத்து சொல்லலாம். என்ன கேட்டால் கமெண்ட் பாஸ் தான் சொன்னாரு, நான் டாக்டருக்கு போவேனான்னு சொல்லப்பா, இது வேற எதுவும் போய் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறீங்க. ஹலோ, ஒரு ஆமென் சொல்லுங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஓடாதீங்க. ஒரு சின்ன காரியத்துக்கு விசுவாசத்தினால, வசனத்தினால, வார்த்தையினால ஒரு சுகத்தை எடுத்துக்கொள்ளும் போது தான் பெரிய காரியத்தை உங்களால என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பேருக்கு விளங்குதுங்க? எப்போதுமே மருத்துவரையே நம்புறது, எப்போதுமே மருந்தையே நம்புறது, எப்போதும் ஊசியே நம்புறது. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாதானே செய்யும். எல்லாருக்கும் ஒரு இன்ஜெக்ஷன் நேரா போய் என்ன பண்றது, குத்து 24 குத்து குத்துனாலும் சரியா. ஒரு குத்து குத்துனா 350 ரூபாய் போச்சு. ஆனா அடுத்த முறை நம்ம என்ன பண்ணணும், இல்ல நான் சுகத்தை எடுத்துக்கொள்வேன். சொல்லுங்க, நான் என்ன பண்ணுவேன், சுகத்தை எடுத்துக்கொள்வேன். நான் ஆரோக்கியத்தை என்ன பண்ணுவேன், ஓட மாட்டேன். உடனே ஒரு பிரச்சனை வசனத்தை தேடுவேன், உடனே ஒரு வசனத்தை அறிக்கை செய்வேன் அப்படின்னு நாம என்ன பண்ணோம் இருக்கணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. யாரும் குற்றப்படுத்தல, சரிப்படுத்திக்கணும். நிறைய மருந்து சாப்பிடுறோம். சில பேருக்கு மருந்து சாப்பிடுறது ஒரு ப்ரௌடு. நான் எவ்வளவு மருந்து சாப்பிட தெரியுமா, எனக்கு எவ்வளவு மாத்திரை இருக்குது தெரியுமா, எனக்கு மாத்திரைக்கே ஒரு மாசத்துக்கு எவ்வளவு செலவாகும் தெரியுமா. இது கொடுத்து இதெல்லாம் நல்ல காரணாங்க. எங்க சொந்தக்காரர் ஒருத்தருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, மாசத்துக்கு 2000 ரூபாய்க்கு மருந்து வாங்குறேன், இன்சூரன்ஸ் போடுறேன், சேவிங் பண்றேன். ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை சாப்பிடுறதுமா, இவங்க சொல்லுவாங்க, நீ 4 சாப்பிடுறேன், நான் 10 சாப்பிடுறேன். இது ஒரு போட்டி. மருந்து சாப்பிடுறதுல வந்து ப்ரௌடு, மருந்து சாப்பிடுறதுல போட்டி, மருந்து சாப்பிடுறதுல பெருமை. அது வெட்கப்படுது. மருந்து சொல்லலாம் அப்படிதான் ஒரு ஆமென் சொல்லுவாங்க. கொஞ்சம் மருந்து எடுத்துக்கிற பரவாயில்ல, இனி எனக்கு மருந்தே இல்லாம ஆண்டவர் என்ன பண்ணுவார், எனக்கு சுகமாப்பார் என்று சொல்லி அப்படி இருக்கணும். இருந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மருந்து எடுக்கிறதுக்கும் மாத்திரை வாங்குறதுக்கும் சில பேர் வந்து கியூல நின்று அடிச்சு குடிச்சு, இதெல்லாம் புது வருஷத்துல நீங்க என்ன பண்ணா மாத்திக்கணும். புது வருஷத்துல என்ன பண்ணா, நான் நல்லது சொல்றேன், நான் நல்லது சொல்றேன், கை உயர்த்துங்க, நான் நல்லது தான் சொல்றேன். அல்லேலூயா. இந்த ஒரு ஆமென் சொல்லுங்க. மருந்து எடுத்து வாழான்னு சொல்லுங்க. ஓவரா மருந்து ட்ரக்ஸ், அதுவே பாய்சன். ஓவர் டோஸ் என்னது, அதுவே அவங்களே சொல்ல சொல்லலாம். அது நிறைய கொடுத்தா இப்போ ஆயிடுங்க, நல்லா சாப்பிட்டு போடுங்க. இதோட கூட கொஞ்சம் சப்பி சாப்பிடணும், மட்டாய சாப்பிடுங்க. இதுக்கு வந்து இதுக்கு ஒன்று கொடுத்துட்டு இது வந்து விஷமாவதுக்கு ஒன்று கொடுக்கணும், வைட்டமின். அதனால எப்போதும் பரிகாரியை தேடாதீங்க, வைத்தியராகி இயேசுவை தேடுங்க, மருத்துவராகி இயேசுவை தேடுங்க, விசுவாசத்தை அறிக்கை பண்ணுங்க, சுகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. சபையில விசுவாச கூட்டத்தை நடக்கிறோம், அந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து நில்லுங்க, அந்த இடத்துல கொஞ்சம் வந்து பாருங்க, எப்படி விசுவாசத்தை எடுத்துக்கொள்றது, எப்படி சுகத்தை எடுத்துக்கொள்றது. நடத்துறவங்க மாசு, ஆமா டாக்டருக்கு போயிட்டு வந்தேன், எனக்கு ஜாப் பண்ண சொல்றேன். சபையில மாசத்துல ஒரு முறை சுகவீனமா இருக்கிறவங்களுக்காகவே மீட்டிங் நடத்துறோம். அதை கேள்விப்பட்டு வந்து அதுல விசுவாசத்தை கற்றுக்கொண்டு அதுல வந்து எப்படி ஜெபத்துல சுகத்தை எடுத்துக்கொள்றது, அது எப்படி அறிக்கையின் மூலமா சுகத்தை எடுத்துக்கொள்றது, எப்படி விசுவாசத்துல எப்படி சுகத்தை எடுத்துக்கொள்றது, எப்படி பாடல் பாடி சுகத்தை எடுத்துக்கொள்றது அப்படின்னா நிறைய இருக்குது. அதெல்லாம் சொல்லி தரும். எப்படி நல்ல நினைவுகள் மூலமா சுகத்தை எடுத்துக்கொள்றது, எப்படி நல்ல வார்த்தை பேசுறதுனால சுகத்தை எடுத்து, இதெல்லாம் சொல்லி தரும் பாருங்க. அதுக்காக வரணும். இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து எனக்கு அப்புறம் நான் அவ்வளோ பிஸி, நான் சொல்லலாம், நான் ஒரு நாள் போனேன்னா என் பிஸ்னஸே என்ன பண்ணிட்டோம், லாஸ் ஆகிடும். என்னால் ஒரு நாள் என்ன வர முடியாதுங்க, கொஞ்ச நாள் தான் வருது. ஆனால் அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, டாக்டர் உள்ள போய் மணிக்கணக்காக என்ன பண்ணுவாங்க, உட்காந்துன்னு போயிட்டு வந்துருப்பாங்க. இங்கே ஒழுங்காக வந்து உட்காந்து இங்கே வந்து வசனத்தை கேட்டீங்கன்னா வேற எங்கேயும் போகாது. கரங்களை தட்டி கத்த நாமத்தை